தொடர்ந்து பாமகவினுடைய பொருளாளர் திருமிகு திலகபாமா நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். மேடம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. மருத்துவர் வெளிப்படையாக அன்புமணி ராமதாஸ் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசி இருக்கிறார். இந்த விவகாரம் அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா? பாமகவிற்கு பின்னடைவை கொடுக்காதா? எப்படி பார்க்கிறீங்க? ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பொறுப்புகள் கைமாறுகிற போது ஏற்படுகிற சிக்கல்களாக இதை நான் பார்க்கிறேன். ஆனால் அதையெல்லாம் எல்லா ஒரு 3 ஆண்டுகளாக அதையெல்லாம் கடந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்த மாநாடை மிக பிரம்மாண்டமான மாநாடாக நடத்தி காண்பித்து முடித்தார். அது கொடுத்த எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு தெரியல. உண்மையில பாட்டாளி சொந்தங்கள் அத்தனை பேரும் என்ன பேசுவதென்று தெரியாத ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தலைவர் அவர்கள் உடனடியாக எங்களுக்காக இது என்ன நடக்க போகுதுங்கிற பதில் சொன்னாங்க மட்டும்தான். அவர் உள்ளபடியே ஐயாவுக்கு எதிராக பேசக்கூடாது, அவ்வளவு பொறுப்போடையும் ஐயாவை காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுலையும் இவ்வளவு கவனமா இருக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஐயா தான் வளர்த்த கட்சிய எங்க கொண்டு போய் விட்டுருக்கிறாரு அப்படின்னு நினைச்சா வருத்தமா இருக்கு. மாநாட்டு முடிவில் மருத்துவர் ஐயா அவர்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கட்டி எழுப்பிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இனி இவர் தான் உடனே நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. ஒரு கை பிடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு கட்சி எங்கேயோ போய் நின்றுருக்கும். 40 ஆண்டு கால உழைப்பு இயக்கம், இது வேற ஒருத்தர் எவரும் கொண்டு வர முடியாத இந்த இயக்கம், வேற யாராலையும் இது மாதிரி ஒரு இயக்கத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் ஐயா தொடர்ச்சியாக ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து இத சிக்கலுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறார். இல்ல, அவருமே ஒரு 4 செவற்றுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அன்புமணி வெளியில கொண்டு வந்ததா குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த விவகாரத்திற்கும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு பொறுப்பும் அவருக்கு இருக்குல்ல. நீங்க அப்பா பையன் விஷயத்துல நீங்க பேசுறீங்க. நான் கட்சியோட பொருளாளர் மட்டும்தான். கட்சியோட சாதாரண தொண்டனாக இருந்து அப்போ கட்சியோட அடுத்த எதிர்காலம் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் நான் பேசுறேன். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க எங்க மன உணர்வையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க தோண்டி தோண்டி கேள்வி கேட்டு விஷயங்களை வாங்கி பாமக இத்தனை காலம் செய்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க இது மாதிரி இவ்வளவு கேள்விகளை கேட்டு முன் வைக்கவே இல்லை. இப்ப உங்களுக்கு தோண்டி நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது எப்படி நான் பாக்குறது? இல்ல, ஒரு 40 ஆண்டு கால கட்சி விரைவில் எல்லா மக்களுக்கும் போய் சென்று சேரக்கூடிய ஒரு பணிகளை மீண்டும் தொடரணும் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து தான் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. உங்களுடைய கருத்துக்களுக்கும் இணைப்புக்கும் நன்றி. நீங்க மாநாடு விஷயத்தை பெருசா படுத்தி இருக்கணும். மாநாடு விஷயத்தை பெருசா பேசுறீங்க. இல்ல, மாநாடு நடந்த விவகாரத்தையும் எங்க செய்தி நிறுவனம் செய்தியாக தான் வழங்கி இருந்தது. உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி மேடம்.